My dear students, this is class 12 maths, chapter 6, exercise 6.1 question number 14 பார்க்க போறோம். Find the torque of the resultant of the three forces. First இந்த மூணு forces நம்ம நோட் பண்ணிக்கலாமா? Acting at the point at எதுல? Acting at the point 8 I cap minus 6 j cap minus 4 k cap. About the point position. About இது ரொம்ப முக்கியங்க. அட் அண்ட் அபவுட்டு, த்ரோ அண்ட் அபவுட்டு, இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். அபவுட் பார்த்தீங்கன்னா 18 ஐ கேப் ப்ளஸ் 3 ஜே கேப் மைனஸ் 9 கே கேப். நான் முன்ன ப்ரீவியஸ் சம்மில் சொன்ன அபவுட்டு தான் பின்னாடி வரணும். அதாவது அட் மைனஸ் அபவுட் பண்ணணும் அல்லது த்ரோ மைனஸ் அபவுட் பண்ணணும். அபவுட் எப்போவுமே மைனஸில் தான் வரணும். இது முன்ன சம்மில் நான் சொன்னேன். ஓகே, அப்போது இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ 8 மைனஸ் 18 அப்போ மைனஸ் 10 ஐ கேப். அதாவது ஆர் வெக்டார் ஈக்குவல் டு, ஓகேவா? ஸோ ஆர் வெக்டார் ஈக்குவல் டு அட்டு மைனஸ் அபவுட்டு, அட்டு மைனஸ் அபவுட்டு, ஓகேவா? ஸோ 6 இது மைனஸ் ஆகிடும். அப்போ 6 மைனஸ் 6 மைனஸ் 3 அப்போ மைனஸ் 9 ஜே கேப். இப்போ இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு, அப்போ 9 மைனஸ் 4 அப்போ ப்ளஸ் 5 கே கேப். ஸோ இதுதான் நம்மளோட ஆர் வெக்டார், ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஃபோர்ஸ் வெக்டாருக்கு வரும். இந்த மூணு வெக்டார் நம்ம ஆட் பண்ணாதான் நமக்கு ரிசல்டன்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கிடைக்கும், அதாவது ஃபோர்ஸ் வெக்டார் கிடைக்கும். ஸோ ஆட் பண்ணிடலாமா? 4 + 4 8, 8லேருந்து 3 கழிச்சிட்டா 5, ஸோ 5 ஐ கேப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா இது 1 மட்டும் மைனஸில் இருக்குது. அப்போ 7 + 6 13, 13 மைனஸ் 10 + 3 அப்போ ப்ளஸ் 3 ஜே கேப். இது 0, இதை விட்டுடலாம். அப்போ 12 மைனஸ் 3 அப்போ ப்ளஸ் 9 கே கேப். ஸோ இதுதான் நம்மளோட ஃபோர்ஸ் வெக்டார். ஸோ ஆஸ் ஐ டோல்டு ஏர்லியர், டவ் அதாவது டார்க் வெக்டார் ஈக்குவல் டு எப்போவுமே ஆர் தான் முன்னாடி, ஃபோர்ஸ் வெக்டார் பின்னாடி. ஆர் வெக்டார் முன்னாடி, ஃபோர்ஸ் வெக்டார் பின்னாடி, அப்புறம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன், நாட் டாட், ஓகேவா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, ஃபஸ்ட் என்ன பண்ணோம்? ஐ கேப் ஜே கேப் கே கேப். கம்பல்சரிலி ஃபஸ்ட் ரோ வந்து ஐ கேப் ஜே கேப் கே கேப். அடுத்து என்ன வரணும்? ஆர் வெக்டாருக்கான கம்போனன்ட்ஸு -10 -9 + 5. அடுத்து தான் எஃப் வெக்டார் துவங்கியிருக்கு 5 3 9. ஸோ ஃபஸ்ட் ரோவை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு ஐ கேப், அதனோட மைனர் பார்த்திங்கன்னா இதுதான் அதனோட மைனர். ஸோ 9 9s are 81 but -81. 5 3s are 15 -15. அடுத்து இதனுடைய கோஃபேக்டர் சிம்பிள் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அல்லவா? ஸோ ஜேவனுடைய கோஃபேக்டர் சிம்பிள் வந்து மைனஸ், அதனால் மைனஸ் ஜே. இப்போது அதனுடைய மைனர் பார்த்திங்கன்னா -10 × 9 என்ன வரும்? -90. அடுத்து 5 5s are 25 -25. ஓகே, அடுத்து ப்ளஸ் கே, ஏன்னா இதனோட கோஃபேக்டர் சிம்பிள் ப்ளஸ்ஸு. ஸோ அதனோட மைனர் பார்த்திங்கன்னா இதுதான் அதனோட மைனர். அப்போ 10 3s 30 -30, ஏன்னா ஒரு மைனஸ் இருக்குது. அடுத்து இங்கே மைனஸ் வந்துச்சு, அப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 9 5s are 45 + 45, ஓகேவா? சரி, ஐ கேப் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன வரணும் பாருங்கள். 81 ரெண்டுமே மைனஸ் இருக்குது. அப்போ 81 ஒரு 15 ரெண்டுமே மைனஸ். 6 8 1 + 8 + 1 9, ஸோ -96, ஓகேவா? ஸோ -96 மைனஸ் ஜே கேப் போடலையா? ஓகே, இங்கே கேப் போட்டுக்கோங்க. மைனஸ் ஜே கேப். இவங்க ரெண்டு பேரும் மைனஸில் தாங்க, இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. 5 9 + 2 11, ஸோ -115. அடுத்து இது பார்த்திங்கன்னா இது ப்ளஸ் இது மைனஸ், அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன வரும்? +15 வரும். அப்போது இது +15 கே கேப்னு போட்டுக்கலாம், டைரெக்டாகவே போட்டுக்கலாம், ஓகேவா? சரி, இப்போது
ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மைனஸ் உள்ளே இருக்கிறதுனால மைனஸ் 96 ஐ கேப். இது பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 115 ஜே கேப், அடுத்து 15 கே கேப். ஸோ இதுதான் நம்மளுடைய டார்க் வெக்டார். ஓகேவா? டார்க் வெக்டார் ஏன்னா டார்க் இஸ் a vector quantity. Okay, thank you students.